2 வாரங்களுக்கு பின்னர் பல போலீஸ் அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள். பலர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன. பலர் மீது நடவடிக்கைகளுக்கான கோப்புகள் தயார் நிலையில் இருப்பதாக இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய போலீஸ் மா அதிபருக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு விடயங்கள், அதாவது போலீஸ் திணைக்களத்திலே ஊழல் மற்றும் நாசகார வேலைகள் ஆயுத குழுக்களோடு தொடர்பில் இருந்த கடந்த காலங்களில் தொடர்பில் இருந்தவர்களின் விவரங்களை கேட்டிருக்கின்றார்கள். அந்த விவரங்கள் கிடைத்தவுடன் அவர்கள் ஓய்வூதியத்துக்கு சென்றிருந்தால் ஓய்வூதியம் நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஓய்வூதியம் பெறாமல் இப்போதும் சேவையில் இருந்தால் அவர்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவதற்கான விசேட வர்த்தமானி அல்லது விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்று விரைவில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இதே தளத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பலரும் சவாலுக்கு உட்படுத்தி இருந்தார்கள். அசாத் மௌலானாவை அழைத்து வருவது சாத்தியமில்லை, அது அழைத்து வரப்பட மாட்டாது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்கி ஒரு பெரிய சாட்சியாக அரசுக்கு இருக்கக்கூடியது. இந்த அசாத் மௌலானா தொடர்பில் ஒரு முக்கியமான கருத்தை நலிந்த ஜேதிச கூறுகின்றார். அண்மையிலே நாடாளுமன்றத்திலே கருத்தினை முன்வைத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களும் அசாத் மௌலானாவை அழைத்து வருவதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, ராஜதந்திர முறைகள் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, விரைவில் அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று கூறினார். நலிந்த ஜேதிஸ் அவர்களும் கூறுகின்றார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா உட்பட்ட தேவையான நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு வரியை அவதானிக்க வேண்டும். அசாத் மௌலானா உட்பட இன்னும் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் தேடுகிறீர்கள் தானே, இப்போது இருக்கக்கூடிய பலரை ஏன் இவர்கள் கைது செய்யவில்லை என்று இப்போது கூறுகின்றார். அசாத் மௌலானா உட்பட பலரை அழைத்து வருவதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. 1 மாதங்களுக்கு முன்னர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்திலே உறுதிப்படுத்திய தகவலை இப்போது அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது விரைவில் அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான காரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றுதான் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தற்போதைய அளவில் சர்வதேச அளவிலும் மிக முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஒருவேளை அதற்கிடையில் இந்த பின்னணியில் மிக முக்கியமாக செயற்பட்ட மிக முக்கியமான ஒரு சர்வதேச நாடு அனைத்தையும் குழப்புவதற்கு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இடையில் குழப்பத்தை ஏற்படுத்துவது அல்லது ஆட்சியாளர்களுக்கு எதிராக எதிர்கருத்துக்களை கூறுகின்ற வகையில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை வழிநடத்துகின்ற வேலையினை கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தூதரகம் மேற்கொண்டிருக்கின்றது. அந்த தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தினமும் மாலை நேரத்திலே சந்தித்து எவ்வாறு செயற்பட வேண்டும், எவ்வாறு இந்த அரசின் பலவீனங்களை வெளிப்படுத்த வேண்டும், இந்த அரசை எப்படி குழப்ப வேண்டும் என்கின்ற தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன.